ஹலோ கைஸ், பொதுவாக பேப்ளேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேட்டில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கலெக்டிபிள்ஸ்காண்டியும் சில பேப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பேப்ளேடும் ஒரு கலெக்டிபிள் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ரைஸ் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேட், அதுவும் ஒரு கோல்டன் பேப்ளேட். ஆமாங்க, பார்க்குறதுக்கு 100% பியூர் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த பேப்ளேடு. ஸோ அது என்ன பேப்ளேட்னா இந்த பேப்ளேட் தான், ராக் டிராகன். பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அந்த கலரில் தான் இருக்குது. எந்த வித்தியாசமுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா வேறு எந்த கலருமே இல்லை, ஃபுல் கோல்டு கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்ளேடை பற்றி சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த பேப்ளேட் ஒரு ரேண்டம் பூஸ்டர் செட்டில் ரிலீஸ் பண்ணுறது. அந்த பேப்ளேட் வந்து பேட்டில் பண்ணுறதுக்குனே சொல்லி கிரியேட் பண்ணது கிடையாது, கலெக்டிபிள்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட பேப்ளேட்ஸ் கலெக்ஷன்காண்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் அப்படி ஹெவன்லி கலர், இந்த மாதிரி ஸ்பெஷல் வேரியண்டான பேப்ளேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கலெக்டிபிள்காண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேரஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இதுக்காண்டியவும் அந்த ஒரு பேப்ளேடை கம்மியான குவான்டிட்டியில் தான் கிரியேட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அது கலெக்டிபிள் அப்படிங்கிற காரணனால ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும், ரேராக தான் நமக்கும் அந்த பேப்ளேட் கிடைக்கும். எனிவேஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ராக் டிராகனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராக் டிராகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறது தெரியாது. யூஸ்வலாகவே கலெக்டிபிள் பேப்ளேட்ஸ் எல்லாமே பேட்டிலுக்கு செட் ஆகுமான்னு என்ன கேட்டிங்கன்னா பெருசாக செட் ஆகாதுங்க. ஸோ வெட்டியை பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த பேப்ளேட் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ட் வைஸ் ஒன்னொன்னா கழட்டி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயராக பார்த்துடலாங்க. உருவத்தில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஒரிஜினல் டிராகன் பேப்ளேட் எப்படி இருக்குமோ, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ராக் டிராகனை எடுத்து காட்டுறேன். இது ஏஸ் டிராகன். இந்த மேலே இருக்க லேயர் வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேயரை மாற்றிட்டு ராக் லேயர் போட்டோம்னா அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். அந்த லேயரை போட்டோம்னா அது ராக் டிராகனாக மாறிடும். இதுதான் ராக் டிராகன். ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. மேஜரான டிஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சில் தான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களே தவிர பாக்கி இருக்க எல்லா உருவமுமே சேம் தான். பட் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இதோட மெட்டல் விங் பார்ட்டும் இதோட மெட்டல் விங் பார்ட்டும் வேற ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அதை நான் என்னன்னு சொல்கிறேன். பட் பேசிக்காக மேலே இருக்க உருவங்கள், அந்த பிட் பீஸ்ட்டு, அந்த டிராகனோட சிம்பிள், அதோட கண் எல்லாமே ஈக்குவல் தான் இந்த டிஸ்கில் இருந்து அண்ட் நம்ம டிரைவர் வரைக்கும் ஈக்குவலான ஒரே பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே வெயிட்டில் தான் இருக்குது. பட் கலர் மட்டும்தான், இது கோல்டு கலரு, இது வந்து நார்மலாக இருக்குது அனிமி சீரீஸில் காமிக்கிறது. இது கலெக்டிபிள், இது வந்து சண்டை போட யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவேஸ், என்னென்ன பார்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதில் இருக்க அந்த மெட்டல் விங் மட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருங்க, நார்மலாக இருக்கிறத விட. நானே காமிக்கிறேனே, பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குல்ல, ரொம்ப யூனிக்காக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டடாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மெட்டல் விங்கை நான் வேறு எந்த பேப்ளேட்ஸில் இருந்தும் நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னோம். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் சென்டரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறக்கே அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்குன்னு சொல்லாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைக் ஒரு டைம் பேப்ளேட் மாதிரி, டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆரோ மார்க்ஸு, சின்ன சின்ன டீட்டெயிலிங் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது இந்த பேப்ளேட்டுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இது கண்ணுக்கு தெரியாது. என்ன ப்ரோ சொல்கிற, எப்படி கண்ணுக்கு தெரியாமல் போகும்? இந்த மேலே இருக்க ஃபேஸ் டிப் வந்து இப்படியே கவர் பண்ணிடுறதுனால வெளியில பார்க்குறவங்களோட கண்ணுக்கு இந்த ஒரு சிம்பிள் எதுவுமே தெரியாது. பிகாஸ் ஃபேஸ் டிப்பே எல்லாத்தையும் மறைச்சிருச்சு, மேலே இருக்க இந்த ஒரு பிட்டு மட்டும் தான் தெரியும். ஸோ எனிவேஸ், இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்ப்பா. இதுதான் டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ்னு சொல்றது. இந்த மெட்டல் விங்ல மட்டும் தான் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. கிளிக் சவுண்ட் இவனுக்கு அதிகமாக இருக்கு, இவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. சண்டை போட்டு பார்த்தா யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இந்த பேப்ளேட் வந்து ஒரு கலெக்டிபிள் பேப்ளேட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். பவர் வைஸ் வந்து எப்பயுமே கலெக்டிபிள் பேப்ளேட் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இருக்காது. நம்ம லான்ச் பண்ணி யாரு பவருங்கிறத அடிச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். யாரு பெருசுங்கிறத அடிச்சு காமிடா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு பார்த்துடலாம். ஸோ லான்ச்சர் எடுக்க வேண்டிய நேரம் எங்கே லான்ச்சரை போச்சு, அந்த சைடு வச்சுட்டேன், நான் எடுத்து வந்துடுறேன். ஸோ கைஸ், லான்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பேப்ளேட் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? 3, 2, 1. நான் நிற்கவே மாட்டேங்குது. 3, 2, 1 ரெடி. ஸோ ஒரு நார்மல் ராக் டிராகன் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி தான் சுற்றுது. பட் கலர் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு கோல்டு கலர், ஒரு கோல்டன் பேப்ளேட் எப்படிங்க சுற்றும்? ஒரு தங்க மாதிரி ஒரு பேப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுதான் தங்கந்தாயா, தங்கமாக சுற்றுறான், இவன் ஜொலிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்க அந்த மெட்டல் விங்கும் கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பக்காவான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இந்த பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, ஒரிஜினல் கோல்டு. ஸோ ஸ்டெமினா வைஸ் நான் சொல்லிட்டேன், இந்த பேப்ளேட் வந்து அந்தளவுக்கு பவராக இருக்க போகிறது இருக்குதா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நம்ம சண்டை போடவே இல்லை. பட் இது ஒரு கலெக்டிபிள் பேப்ளேட். கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் க்ரேஸாக இருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இது செட் ஆகும்.
ஸோ லான்ச்சை விட்டு பார்த்துடலாம். சண்டை நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. கோல்டு மேலே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு தான் இவன் கோல்டாக பெரிய ஆள் மாதிரி இருப்பான். பட் சண்டைக்குன்னு வந்துட்டா இந்த மாதிரி ஸ்பெஷல் வேரியன்ட் பேபிள்ஸ் அந்த அளவுக்கு சூட்டாக இருக்காதுங்கிறது என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியன். எனிவேஸ் லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடி. ரெண்டு பேபியோடமே ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி தான் சுற்றுறாங்க. வித்தியாசமே தெரில தம்பி, கலர் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் சுற்றுறது பவர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம கோல்டை விட்டோம் அப்படிங்கிறனால தான் இந்த ட்ராகன் தோத்துருச்சு. ஒரிஜினல் ராக் ட்ராகன். சரி லாக்கில் ராக். 3, 2, 1 let it. ப்ராப்பராக லான்ச் பண்ணல. இந்த பேபிள் கொஞ்சம் லான்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மெட்டல் விங் வந்து கொஞ்சோண்டு குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நம்ம லான்ச் பண்ணும்போது இதை பர்ஃபெக்டாக இதை பார்த்தீங்கன்னா உட்காரவே இல்லை. பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் லான்ச்சே பண்ண முடியும். 3, 2, 1 எடுத்து வா. ஏய் ஹேய், என்னங்க கோல்டு ஜெயிச்சிருச்சு? நம்ப முடியலையா? ஒரிஜினலாக கோல்டு பவராக இருக்குமா? ஏன்டா தம்பி, ஸ்டார்டிங்கில் என்னடா சொன்னேன், கோல்டு வந்து மொக்கையாக இருக்கும், கலெக்டபிளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், நாங்களாம் சண்டை போடுறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொன்னியா? இப்போ என்ன நடந்திருக்கு? ஒரிஜினலாக சண்டை போகிறோன்னே மட்டை போட்டு படுக்க வச்சிட்டோமா, பஸ்டே பண்ணிட்டோம். பார்த்தியா எங்கள் பவரை எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ அடுத்த லான்ச்சை விடுவோம். ஆமாம் ஜாய் விழுந்துருச்சா? 3, 2, 1 லடி. அனிமி வெர்ஷன் உன்னோட பவரை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இவன் இங்கிட்டு பெஸ்ட் ஆகிட்டா, அவன் அங்கிட்டு பெஸ்ட் ஆகிட்டான். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த வேவ்ல சண்டை போடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து கிளிக் சவுண்டு கொஞ்சம் வீக்காக இருக்கனால டக்குன்னு பெஸ்ட் ஆகிரும் நினச்சேன். பட் பரவாயில்ல, இவங்க கூட சண்டை போடும்போது பரவாயில்ல. பட் ஒரிஜினல் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா சில வேவ்லெட்ஸ் எடுத்து சண்டை போட்டால் தான் இவங்களோட ஒரிஜினலான பவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 3, 2, 1 அடிச்சு ப்ராப்பராக லான்ச் பண்ண முடியலை. ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில் இந்த பேபிளேடு லான்ச் ஆகிருக்கா, ஒழுங்காக இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம லான்ச்சே பண்ண முடியும். 3, 2, 1 அடிச்சு ஸோ தலை மாடிச்சு. கோல்டு மண்ணை கவி விட்டது கோல்டு. அடுத்த லான்ச் விடுவோம். 3, 2, 1 அடிச்சு எவ்வளோ அடிக்கல, ரவுண்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. ராக் டிராகன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ்க்கான ஒரு பேபிள்னு சொல்லலாம். ராக்ங்கிறது ஒரு டிஃபென்சிவ் லேயர் தான் இந்த லேயர். ஸோ கோல்டு தான் வின் பண்ணியிருக்கேன். எனிவேஸ் கைஸ், பவர் வைஸில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இந்த கோல்டு கொஞ்சம் ஒரு மைல்டாக இவனை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபினிஷ் கொடுப்பாங்கிறத எதிர்பார்க்கல. பட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் பவர் வைஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், வேறு வித்தியாசங்கள் கிடையாது. இவன் கலெக்டபிள், இவன் கண்ட மாதிரி சண்டை போடுறக்காண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ் கைஸ், இந்த பேபிளேட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த மாதிரி பேபிளேட்ஸை அன்பாக்ஸ் பண்ணதில்லை, ரிவ்யூ பண்ணதில்லை. அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த பேபிளேட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பேபிளேட்டை பற்றி பார்த்தது காரணம் என்ன ப்ரோ, இது ஒரு கலெக்டிபிள் பேபிளேட் கோல்டு கலரில் இருக்குது அப்படிங்கிற காரணனால தானே? அது மட்டும் கிடையாது. இந்த ஒரு கோல்டு கலர் பேபிளேட் ஒரு யூனிக்னஸான ஒரு பேபிளேட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா அனிமி சீரீஸ்லேயே இதை காமிச்சிருப்பாங்க. அதை நான் என்னென்னு சொல்ல மாட்டேன். அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத, என்னத்தை நான் சொல்ல வரேங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டு பேபிளேட்ஸ் வந்து ரைஸ் சீரீஸில் நிறையா பேபிளேட்ஸ் இருக்குது. இப்போ மற்ற சீரீஸில் இருக்க பேபிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கோல்டு கலர் பேபிளேட் இருக்குது, கோல்டன் ஸ்ப்ரைசன் இருக்கும், அந்த பேபிளேட்லாம் இருக்குது. பட் இந்த பேபிளேட் மற்ற கோல்டன் பேபிளேட்ஸை விட ஒரு யூனிக்னஸ் ஆனவங்க. அது என்னதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வர்ற விஷயம் பேபிளேட் பெஸ்ட்டு ரைஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்னதான் சொல்ல வரேன். அதோட விஷயம் என்ன, அது ஒரு சின்ன பேர், அந்த பேர் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ see you on next video. This is crafted by Dabamanda. Tata guys.